Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா 2+1 3 எபிசோட் 3. அதுக்கு எபிசோட் 3 னே சொல்லிருக்கலாம். 2+1 3 எபிசோட் 3 டிஃபரண்டா சொல்லணும் அப்படினா. இன்னைக்கு நம்ம லவ் ஸ்டோரி எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம Subscribe பண்ணிட்டு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு சப்போர்ட்டா இருக்கும். கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நாங்க போற டேஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட லவ் ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா 2 எபிசோட் அப்லோட் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து நீங்க இப்போ 3rd எபிசோட் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதனால வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 1 and 2 லிங்க் இருக்கு, மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. 2 எபிசோடு பார்த்தவங்க எபிசோட் 3 ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்ப வந்து உங்களுக்கு வந்து எங்களோட லவ் ஸ்டோரி வந்து புரியும். வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இவ வந்து வண்டியில வந்து கிளம்பிட்டான். இவ கையிலயும் ஃபோன் இல்லை, இவ காதுலயும் ஃபோன் இல்லை. எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. நான் யாரா இந்த டைமுக்கு நமக்கு கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஃபோன் எடுத்து இப்படி பார்த்தா இவதான் ஃபோன் பண்றா. நான் வந்து அப்ப பாக்குறேன் யாரு. சரி இவ கையிலயும் இவ காதுலயும் ஃபோன் இப்படி வைக்கல. சரின்னு சொல்லி நான் யாரா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி அட்டன் பண்ணலாங்கிறதுக்குள்ள கட் ஆயிருச்சு. நினைச்சிருப்பா ஓ நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் யாரா கூப்பிடுறாங்களோ அப்படின்னு. கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல அப்போ. ஸோ வந்து கால் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரூ காலர்ல பார்த்தா இவளோட நேம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அப்போ வந்து இவன் நேம் எனக்கு தெரியாது இல்லை. ஸோ ஏதோ ஒரு பொண்ணு நேம் தான் இருந்துச்சு. சரி யாரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா மெசேஜ், ஹாய் திஸ் இஸ் அனு அப்படி சொல்லி ஹாய் ஐ அம் அனு அப்படினா அப்பவே ஐ அம் அனு அப்படினு பெரிய வந்து வெள்ளக்காரன் போல, அதனால அப்படி அனுப்பிருக்காங்க. சோ நார்மல் மெசேஜ்ல கால் வந்து நான் தான் பண்ணேனா. திடீர் நம்பருக்கு இது ஃபேக்கா கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கறதுக்காக நான் மிஸ் கால் விட்டு செக் பண்றேன். மிஸ் கால் விட்டு ஃபோன் எடுக்கறானா சைடுலயே வந்து வச்சிட்டு டக்குனு ஏன்னா நம்ம தான் கால் பண்ண தெரிஞ்சிர கூடாதுன்னு வச்சிட்டு ஏன்னா பயம் இல்ல அப்படியே போகும்போது அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டே போனேன். பார்த்துட்டே போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இவ கிளம்பிட்டான். இவ வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சு, நான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நானும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகும்போது இப்படி யோசிச்சுட்டே இருக்கேன். எதுக்கு வந்து இவ சம்பந்தம்லாம் நம்பர் வாங்கியிருப்பேன், இல்லை நம்ம ஏதாவது நினைச்சிருக்கோமோ, சரி ஏதா இருக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போனா நீ எபிசோட் 1லயே சொல்ற நீ என்ன பார்த்தேன் நான் அடிச்சிரு. சோ நான் வீடு போய் ரீச் ஆறக்குள்ளே இவ வீட்டுக்கு போய் ரீச் ஆயிட்டா. இவ வீட்டுக்கு போய் ரீச் ஆயிட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்றா. ஃபர்ஸ்ட் நார்மல் எஸ்எம்எஸ் பண்ண ஹாய் ஐ அம் அனு அப்படி சொல்லி மெசேஜ் பண்ண. ஃபர்ஸ்ட் ஹாய் ஐ அம் சுப்ரியான்னு சொல்லி மெசேஜ் பண்ண. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல தான் ஹாய் ஐ அம் அனு அப்படின்னு சொல்லி மெசேஜ். ஆமா என்னென்னமோ பேர் சொல்றேன், எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா வாட்ஸ்அப்ல வந்து ஹாய் ஐ அம் அனு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கான். நானு யாரா இது எதுதோ புதுசா இருக்கு, சரி யாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா டிபில வந்து ஒரு பொண்ணோட போட்டோ தான் இருந்துச்சு. நான் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாங்கிறதுக்குள்ள டக்குன்னு அந்த போட்டோ வந்து எடுத்துட்டான். போட்டோ ரிமூவ் ஆயிடுச்சு. நான் அப்போ வந்து ஆனா ஓப்பனா சொல்ல போனா நான் வந்து இவளோட ஃபேஸ் வந்து நான் பார்த்ததே இல்லை. அந்த கண்ணு மட்டும் இப்படிதான் எனக்கு தெரியும். இவ்வளவு வந்து என்னோட ஃபேஸ் பார்த்ததே இல்லை. இப்படிதான் இருக்கும். 2 பேத்துக்குமே அந்த மாஸ்க் போட்டிருக்கனால 2 பேர்த்தோட ஃபேஸ் தெரியாது 2 பேத்துக்குமே. ஸோ அதனால வந்துட்டு நான் அந்த போட்டோ டக்குன்னு போய் பார்க்கணும்னு சொல்லி உள்ள கிளிக் பண்றதுக்குள்ள போட்டோ போயிடுச்சு. ஏன்னா கிரீன் போட்டோ அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பொண்ணுங்கெல்லாம் வந்து இந்த பயோல வந்துட்டு இன்ஸ்டா ஐடி எல்லாம் வச்சிருப்பாங்க. இன்ஸ்டா ஐடி வைக்கல எதுல தெரியுமா? இல்ல என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து இவங்க கண்டுபிடிச்சாங்க. நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சா அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து சாட் அதனால ஹாய் ஐ அம் சுப்ரியா எல்லாம் அனுப்பின பிறகு இவங்க வந்துட்டு அன்ஷாதுன்னு பேர் அனுப்புறாங்க. ஆனா வந்து அன்ஷாதுன்னு சொல்லல. இதுலதான் ஒரு ட்விஸ்ட். ஸோ இவங்க வந்து பேர் வந்து மாத்தி சொன்னாங்க. மாத்தி சொன்னது நானும் போகும்போது பேர் வந்து கேட்டல. பேர் கேட்டது இவங்க வந்து வேற ஒரு பேர் சொன்னாங்க. சொன்னது ஓ இவங்க பேர் இதுவா, ஓ அப்ப வருங்காலத்துல முஸ்லீம் ஆக போறோமா அப்படின்னு நினைச்சிட்டு வாழ பார்த்தா இவங்களோட பேர் இல்ல. வீட்டுக்கு போன பிறகு சொல்றாங்க என்னோட பேர் இது கிடையாது, என்னோட பேர் அன்ஷா. அப்படி சொல்லல நானு. இவ வீட்டுக்கு போனதும் இவ வந்து ஹாய் ஐ அம் சுப்ரியா அனுப்புனா. நான் ஹாய் ஐ அம் அன்ஷாத் அப்படினா ஹாய் ஐ அம் அன்ஷா ஹாய் ஐ அம் அன்ஷாத் அனுப்பல, ஹாய் அன்ஷாத் அப்படின்னு அனுப்புனேன். அப்போ வந்துட்டு இல்ல சுப்ரியா இல்ல அனு அனுப்புனேன். இல்ல அனு அனுப்புனா. நானு அனு இல்ல அன்ஷாத் அப்படின்னா இவ இல்ல என்னோட நேம் அனு அப்படிதான் கூப்பிடுவாங்க அப்படின்னா நான் என்னோட நேம் அன்ஷாதுன்னு. அப்போ ஒரு பேர் சொன்னீங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து ஆக்சுவலா எனக்கு என்னன்னா எனக்கு வந்து அன்ஷாதுன்னு ஒரு நேம் இருக்கிறதே தெரியாது. எனக்கு வந்து அந்த பேர் வந்து ஸ்பெல்லிங் எனக்கு வந்து ஸ்பெல் கூட பண்ண தெரியாது. சரி இவங்க ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க என்னோட டிஃப்ரெண்டா. இப்போ வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு 1000 டைம் சொல்லிடுவேன் அன்ஷா. ஆனா அப்போ வந்துட்டு எனக்கு அந்த பேர் வாயில நுழையாது. கிட்டத்தட்ட பேசி ஒரு 2 நாள் கழிச்சு நாங்க அப்படியே சொல்றோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஹாய் அன்ஷா சொல்லுமா
அப்ப இதுதான் உங்க நேமா, நீங்க மாத்தி சொல்லியிருக்கீங்க, Fraud. ஃப்ராடு அப்படி சொல்லி அனுப்புனான். ஃப்ராடா, சரி ரைட்டு அப்படி சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். அப்படியே இதுலதான் வந்துட்டு ஒரு ட்விஸ்டே என்னன்னா, இவங்களுக்கும் வந்து நான் யாருன்னு தெரியாது, சும்மா பாத்துட்டு இருந்த பொண்ணு, எனக்கு இவங்க ஒரு பாத்துட்டு இருந்த பையன். பார்த்தா விடிய கால 4 மணி வரைக்கும் சேட்டிங், உட்காந்து பேசுறோம். அப்பயே நான் வந்துட்டு வாடா வாடா பேச ஆரம்பிச்ச ஒரு 5வது நிமிஷமே என்னடா அப்படிங்கிற, என்னடாவா, சரி சரி நீங்க சாப்பிட்டாச்சா அப்படிங்கும்போது நோ ஃபார்மாலிட்டிஸ், ஜஸ்ட் கால் மீ அனு அப்படி மறுபடியும் அந்த இடத்துல ஒரு பதிவிக்கிறாங்க. அப்படியே சின்ன சின்ன வேர்டெல்லாம் அப்படி இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருப்பான். நானும் சரியான படிப்பாளி போல, நல்லா இங்கிலீஷ் மீடியம் போல, நல்லா மெட்ரிகுலேஷன்ல படிச்சுட்டு எங்கேயா அமெரிக்கால படிச்சிருப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அப்புறம் அப்படியே பேசிட்டே இருக்கோம். அப்படியே பேசிட்டு இவங்க என்னை பத்தி கேட்டிருக்காங்க, நானும் இவங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒரு மூமெண்ட் வந்து எங்க 2 பேருக்குமே அது இப்ப நினைச்சாலும் எங்களுக்கு அது ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. சார் மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு சரி கால் பண்ணலாம், சரி கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், அதுல இன்னொன்னு வந்து சேட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா என்னோட இன்ஸ்டா ஐடி கண்டுபிடிச்சிட்டேன். இன்ஸ்டா ஐடி காரணம் எனக்கு தெரிஞ்சிச்சு, இன்ஸ்டா ஐடி பார்த்துட்டாங்க, டக்குனு போய் பயோ சேஞ்ச் பண்ணிட்டா. நான் அதுக்குள்ள போய் இன்ஸ்டா ஐடி பார்த்துட்டு இன்ஸ்டால வந்துட்டு இவ ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண ஒரு யூடியூப் சேனலோட நேம் இருக்கும், சுப்ரியா vlogger சொல்லிட்டு. அந்த சேனல் ஹாய் யூடியூபர் மேடம் அப்படின்னு அனுப்புனேனா எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பயோ எடுக்க போறேன். அதனால நான் பார்த்துட்டேன். நான் இன்ஸ்டா ஐடி பார்த்துட்டு இவங்க டக்குனு ஹாய் யூடியூபர் மேடம் அப்படின்னு. எனக்கு என்னன்னா சரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறாங்க, அதெல்லாம் முஸ்லீம் வேற, நம்ம வேற இந்த யூடியூப் சேனல் பண்ணா திடீர்னு வேற ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு டக்குனு போயிட்டு நான் இன்ஸ்டா இருக்கல டிலீட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள பார்த்துட்டு ஹாய் யூடியூபர் மேடம் அப்படின்னது, அதுக்குள்ள பார்த்தாச்சா அப்படின்ட்டு அப்பதான் சுப்ரியா vlogger அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா இந்த மாதிரி சேனல். அப்புறம் அதுல என்ன ட்விஸ்ட்னா, அதுல வந்து இன்ஸ்டால வந்து போஸ்ட் பண்ணிருக்காட்டு யூடியூப்ல ஆகட்டும் மாஸ்கோட தான் இருக்கு, மாஸ்க் இல்லாம போட்டோ இல்லை. அப்போ அதுலயே எனக்கு ஃபேஸ் தெரியல, ஐடி கண்டுபிடிச்சு வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 1:30-2 மணி கால் 2 மணி இருக்கும். 2 மணிக்கு வந்துட்டு கரெக்டா மேடம் வந்து மெசேஜ் பண்றாங்க எனக்கு. நம்ம வாய்ஸ் கேட்கணும்ல, அதனால நான் என்ன பண்ணேன், இல்லை எனக்கு வந்து டைப் பண்ணி கை வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ இவங்க சொன்னாங்க அப்போ பரவாயில்ல இப்போ கால் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னது எனக்கு ஒரு ஏன்னா பொதுவாகவே நான் பேசினா ரொம்ப அப்படியே என்ன சொல்றது கணீர்னு இருக்கும், எக்ஸாக்டா ஒரு பையன் பேசுற மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் அதனால எல்லாரும் என்னோட வாய்ஸ் பார்த்தா ரொம்ப கலாய்ப்பாங்க. அதனாலே எனக்கு வந்து ஃபோன் பேசுறது எனக்கு ஒரு பயம். பின்ன என்ன பண்ண டக்குன்னு போயிட்டு ஜீரகம் எடுத்து வாயில போட்டு தண்ணி குடிச்சு, ஏன்னா சொல்லுவாங்களே ஜீரகம்லாம் சாப்பிட்டா குரல் ரொம்ப இனிமையா இருக்கும்னு போயிட்டு அந்த டைம்ல போய் ஜீரகம் சாப்பிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டு அப்படின்னு பண்ணிட்டு நானே அப்படி கால் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அட்டன் பண்ணதுமே எதுவுமே பேசல. ஆமா கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் எதுவுமே பேசுறேன். ஐயோ அப்ப வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் ஹலோ அப்படி சொன்னேன். ஹலோ ஹலோ எனக்கு என்னடா வாய்ஸ் அப்படியெல்லாம் இருந்துச்சு. அப்ப வந்து உனக்கு சளி பிடிச்சிருந்தது, அப்ப வந்து கோல்டு தொண்டை கட்டிருச்சு, எனக்கு கோல்டு தான். நான் வந்து அப்படி பண்ணிட்டு ஹலோ அப்படி சொல்றேன், எனக்கு கொஞ்சம் கோல்டு, எனக்கு ஹலோ அப்படி சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கோல்டு அப்படின்னா நானு எனக்கும் அப்படிதான், எனக்கு கொஞ்சம் கோல்டு தான். அதனாலதான் அப்படி சொன்ன ஒரு செகண்ட்ல உடனே எங்க தாத்தா வந்துட்டு ஏய் விழுத்தவங்க அப்படின்ட்டு ஒரு நடிப்பு போட்டு அப்படியே வந்து தூங்கிட்டேன். அப்பெல்லாம் வந்துட்டு வீட்டுல தெரிஞ்சிருமோ மறைஞ்சு பேசல. அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் அப்புறம் நான் சொன்னேன் எங்க தாத்தா வர வந்துட்டாங்க, நான் காலையில உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்க வந்து மெசேஜ் பண்றோம். ஸோ ஒரு 5 o'clock வரைக்கும் மெசேஜ் பண்ணிட்டு அப்புறம்ட்டு சரி தூக்க வரது தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் உங்களுக்கு வந்து 6 o'clock மெசேஜ் பண்றேன் தூங்கிட்டு 6 o'clock மெசேஜ் பண்றேன் தூங்கிட்டு அப்படின்னா நான் டைம் பாத்தியா அப்படின்னா பார்த்தா 5 o'clock 5 o'clock இருக்கும். ஒரு 5 மணி 5:15 இருக்கும். பார்த்துட்டோம் ஐயோ டைம் இவ்வளோ ஆயிடுச்சா அப்படி சொல்லிட்டு இவன் போய் தூங்கிட்டான். நான் தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து போய் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். போய் ஜிம்முக்கெல்லாம் போல பின்ன காலையில் எழுந்திரிச்சு அப்போ போல ஒர்க்குக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நான் காலையில் எழுந்திரிச்சது இவங்களுக்கு 8 o'clock சும்மா குட் மார்னிங் சொல்லி மெசேஜ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நான் ரெடி ஆகி காலேஜ் போயிட்டு இருந்தேன்னா காலேஜ் போயிட்டு இருந்தேன் நினைக்கிறேன். அன்னைக்கு உன் ஃப்ரெண்டு பர்த்டே. யா இட்ஸ் கரெக்ட். சோ அதுக்கு அடுத்து வந்து என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே. ஆமா செப்டம்பர் 3 வந்து பர்த்டே. அப்ப நான் என்ன பண்ணேன், சரி இவங்களை பார்க்க வரணுமேங்கிறதுக்காக கேக் நாங்க எங்கனாலும் நமக்கு வந்து கேக் கிடைக்கும் வேணும்னே இவங்க கடைக்கு ஆப்போசிட் கடைக்கு கேக் அங்க வாங்குறதுக்கு கடைக்கு ஆப்போசிட் வந்து தான் கேக் வாங்கணும் இவங்களுக்கு. ஸோ இவங்க ஆப்போசிட்ல வந்து கேக் வாங்கிட்டா நின்று அப்படியே இவங்களை வந்து பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு நான் இங்கதான் இருக்கேன் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்துட்டேன்.
அப்படின்னா நாங்க கிளம்பும்போதே வந்து நான் இங்க அங்கதான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொல்லலை வந்தாச்சுன்ட்டு. நான் வந்து ஃபர்ஸ்டே பார்த்துட்டேன் போகும்போது. பார்த்துட்டு ஓ இங்கதான் இருக்கியா, எங்க காணும் அப்படியே பார்த்துட்டு ஓ இது இதுக்கு ஒரு கதை இருக்கு, அதை ஒன்று சொல்றேன் பாருங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் எங்களுக்கு வந்து அந்த குட்டி குட்டி மெமரிஸ்லேயே அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பின்ன நாங்கள் வந்துட்டு என் ஃப்ரெண்டு கேட்குற யார்ட்டடி சேட் பண்ணிருக்கேன் எங்கடி ஆப்போசிட் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் இல்லை நான் சொல்கிறேன் சரி கன்ஃபார்ம் மட்டும் சொல்லிடுவோம், இப்போயே நம்ம சொன்னால் எல்லாம் ரூமர் கிளப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை. பின்ன நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு என் ஃப்ரெண்டுக்குலாம் கேக்லாம் வெட்டிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. வந்துட்டு அப்போ போகும்போது வண்டியில தான் போயிருந்தோம். வண்டியில போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் 3 o'clock வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து பஸ் பிடிச்சி அப்பயே நான் வண்டியிலே அங்கே டேரெக்டாக நாங்கள் அந்த லேபுக்கு போயிருக்கலாம். பட் இருந்தாலும் போகும்போது வரும்போது பார்த்துட்டு போகலாமே அப்படிங்கிறதா மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து பஸ் ஏறி போகும்போது பார்த்தா வெளியே நின்று இருந்தாங்க. நான் கரெக்டாக இவங்களோட ஷாப்புக்கு வரப்போ ஒரு ஸ்டாப் முன்னாடி நான் இங்கே வந்துட்டேன்னு மெசேஜ் உடனே வெளியே வந்து நின்றுறேன். அப்போ போயிட்டு எதாச்சும் போகும்போது பஸ் இப்படி கரெக்டாக இப்படி எனக்கு கிராஸ் ஆகும்போது இவன் டக்குன்னு பார்த்துட்டு எனக்கு என்ன பண்றது தெரியல. நான் இப்படி பார்த்துட்டு எப்படி கை தூக்கணும் தெரியல. நானு பாய் 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 அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இல்ல நீ பாய் சொன்னா அதனால நானும் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பின்ன எப்போ போல பேசிருந்தேன். பேசிட்டு கரெக்டா அதே மாதிரி 8 o'clock ஆச்சு 9 o'clock ஆச்சு. ஸோ 9 o'clock ஆனது நான் வந்துட்டு பின்ன வச்சுமா மெசேஜ் பண்றேன் பார்த்துட்டு இருக்கேன் எப்படா 8 o'clock ஆகும் எப்படா 9 o'clock ஆகும் பத்தியா நீயும் அப்படித்தானே எப்படா 8 o'clock. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை பார்த்துட்டு பார்த்தா அப்பதான் என்ன பண்ணேன் என்னோட சிஸ்டரோட ட்ரெஸ் வந்து சரி போன்ல பேசணும் பட் நேர்ல வந்து நம்ம பேசணும் இல்லையா. ஏன்னா நான் வந்து இவங்க கிட்ட மெயினா மாஸ்டர் பிளான் என்னென்ன பிளான் பண்ணிருக்கேன் பாருங்க. அதனால என்னோட ஒரு ட்ரெஸ் வந்து என்னோட சிஸ்டர் இருந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி என்னோட ட்ரெஸ் வந்து என் சிஸ்டர்ட்ட இருக்கு அவகிட்ட வந்து ட்ரெஸ் வாங்கணும். உடனே இவங்க எங்க இருக்குன்னா அது வந்து அங்க கொஞ்சம் உள்ள போகணும் உங்க ஷாப் ஏரியா நேம் எனக்கு தெரியாது வாங்க நான் கூட்டிட்டு போறேன். ஏரியா நேம் எனக்கு தெரியாது ஆனா வந்துட்டு நான் எனக்கு வழி மட்டும் தெரியும் அப்படி சொன்னக்கு இல்லைன்னா நான் தனியாவே நான் வந்து போயிடணும். உடனே இவங்க வந்துட்டு செதுக்கு தனியா நான் வந்து உனக்கு கூப்பிட்டு போறான்னு இல்லை உங்களுக்கு ஒரு ஒர்க் வந்து முன்னுக்கு எனக்கெல்லாம் எப்போ ஒர்க் முடிச்சிடும் நான் தான் ரொம்ப நேரம் நின்றுட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சரி ஓகே சரி நீங்க வாங்க அப்படின்னு எனக்கு அப்போ ஒரு செக்குடு ஷர்ட்டு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் எடுத்து வண்டியில போகும்போது எடுத்த ஒரு வீடியோ இருக்கேன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு சரி எப்படியோ நம்ம வந்து லைஃப் லாங் இவங்களோட டிராவல் பண்ணுவோம் அப்ப நம்ம இதெல்லாம் வந்து நம்ம போட்டு காட்டணும் அப்படிங்கிறது அன்றே கிடையாது. ஆனால் வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து அது வந்து எனக்கு ஷாக்கிங். எப்படின்னா நான் வந்து எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்போ வந்து கொஞ்ச நாள் முடிச்சுட்டு வந்துட்டு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் போன அன்னைக்கே வண்டியில போகும்போது ஒரு வீடியோ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மீட் அப்போ வந்து அந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டோஸ்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் பென்ட்ரைவ்ல இருக்கு. ஸோ எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நாங்கள் கண்டிப்பாக அதை நாங்கள் யூடியூப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்லோட் பண்றோம். ஓகே பின்ன வந்து நின்னது நானும் இவங்க எப்போ வருவாங்க பின்ன ஃபோன் பண்ணிட்டு அது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இவங்க வரும்போதே நான் பார்த்துட்டேன். நான் வந்து பார்த்த மாதிரி நடிச்சிட்டேன். அப்படியே இப்படி போய் பக்கத்துல வந்து நின்னாங்க அப்படியே வந்தீங்களா அப்படிங்க நான் ஏறு டக்குனு அப்ப நான் அப்பதான் நான் நின்னுட்டு ஏறு அப்படின்னாலுமே ஐயோ இதுல எப்படி ஏறுறது நானு இப்படி மலை பைக் மாதிரி இருக்குது இந்த பைக்கை கொண்டுட்டு வந்து என்ன ஏன்னா நான் அந்த பைக்ல அவ்வளவு எனக்கு பழக்கம் ஏறிக்கல நார்மல் பைக்ல ஏறிக்கல. இதுல என்னன்னா சரி சின்ன இப்ப நார்மல் பைக்கா இருந்தா நம்ம கால் வச்சு டக்குனு இல்லைன்னா நம்ம ஷோல்டர் பிடிச்சுதானே ஏறணும். சோ அதனால அதுக்கப்புறம் அப்படியே எப்படியோ மேனேஜ் பண்ணி ஏறிட்டேன். அதுக்கப்புறம் நாங்க போயிட்டே இருக்கோம். எனக்கு இவ வீடு எங்க இருக்குன்னு தெரியாது. போறா கூட்டிட்டு போயிட்டே இருக்கா. நான் கேட்டேன் என்ன போயிருமா அப்படின்னு கேட்டேன். இல்ல போ அப்படி சொல்லிட்டே இருந்தேன். நான் சொல்றேன் எங்க போகணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஊரே நான் முன்ன பின்ன போனதே இல்லை. அந்த மாதிரி இருக்கு போற வழியெல்லாம். அதுக்கப்புறம் அந்த ஏரியாக்குள்ள பாலம் எல்லாம் இருக்கும் சூப்பரா இருக்கும். அந்த பாலத்துக்கு மேல நிறைய லைட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். சூப்பரான ஒரு வியூ. நான் பார்த்தது இல்லை ஃபர்ஸ்ட் டைம். அப்பதான் நான் அந்த சைட்ல போறேன். பார்த்தா செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போயிட்டே இருக்கேன். இல்ல அதுக்கப்புறம் நான் சொன்னது இதுதான் எங்க ஸ்டாப் அப்படின்னு சொல்லி சொன்னது ஒண்ணு வந்துட்டு வீட்டுக்கு நேரமா போலன்னா ஏதாவது திட்டுவாங்களா இல்லைன்னா ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் போயிட்டு வரலாம். நான் கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னாங்க உங்களுக்கு என்ன சொன்ன பதில் என்ன சொன்ன வீட்டுல திட்டுவாங்களா இல்ல அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் இன்ஃபார்ம் ஆனா வீட்டுக்கு போய் திட்டு வாங்குவேன். ஏன் இல்ல லேட் அப்படின்னு பஸ் லேட்டுன்னு சொல்லிடுவேன். இருந்தாலும் சரி எனக்கு அந்த விஷயம் தெரியும். திட்டு வாங்குற விஷயம் இல்லை கொஞ்ச நாள் முடிச்சுதான் தெரியும் இது வீட்டுக்கு போய் திட்டு வாங்கிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கோம். திடீர்னு வந்துட்டு நான் அப்படியே கடத்திட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு நம்ம என் பேக்ல பெப்பர் ஸ்ப்ரே இருக்கு மிளகாத்தூள் இருக்கு பக்கம் ஆயிடுச்சு.
நானும் ஓ சரி சரியான ஏன்னா நிம்மதியா இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்படி நம்ம வந்து ஒரு பொண்ணு தனியா போற பிடிக்கிற போது எப்பவுமே என்னோட பேக்ல வந்துட்டு ஒரு பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும் இல்ல ஒரு மிளகாத்தூள் ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும் ஏதோ பண்ணி சமையல் பண்ணி அடிச்சிருப்பேன் நானு போயிட்டு சொன்னதுமே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நானு சும்மா தான் சொன்னேன் காமெடிக்கு அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அப்ப யூ-டர்ன் பண்ணிட்டு வந்து பாலத்து மேல நின்னுட்டோம். அப்ப சாரோட ஐடியா சரி இறங்க அப்படி இறங்க எதுக்கு இறங்க சொன்னாங்கன்னா ஃபேஸ் பாக்குறதுக்காக நான் வந்து ஃபேஸ் பாக்குறதுக்காக இறங்க சொல்றேன். போயிட்டு வந்து பாலம் நிறுத்தினவே நான் டக்குன்னு திரும்புறேன், இந்த பக்கம் போறேன். நான் இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் போறேன். எதுக்கு இப்படி பாக்குறீங்க எதுக்கு இப்படி பாக்குறீங்க அப்படின்னு. அப்புறம் இல்ல சும்மா தான் ஃபேஸ் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம செல்ஃபி எடுக்கலாம் அப்படி சொன்னப்போ அந்த லைட்டிங்க்கு நல்லா இருந்துச்சு. செல்ஃபினா எங்க இப்படி செல்ஃபி கிடையாது, பேக் சைடு வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் நல்லா இருக்கு அந்த ஒரு வியூ அப்படி சொல்லிட்டு நான் எடுக்கலாம் சொல்லிட்டு. ஏன்னா எப்பவுமே அந்த ஒரு மெமரிஸ் இருக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நான் வந்து பேக் கேமரா போடுறதுக்கு முன்னாடி செல்ஃபி கேமரா போட்டேன்னா பார்த்தா மாஸ்க் பாதி இப்படி கலந்துருந்துச்சு. கேமரா பார்த்தா டக்குன்னு எடுத்து மாஸ்க் போட்டு அப்புறம் பேக் கேமரா நான் வந்து இப்படி பார்த்தேன் வந்துட்டு எதுக்கு பாக்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து நான் பேக்ல ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து இறங்கு நீ அப்படின்னா எதுக்கு அப்படின்னு சும்மா இறங்கு அப்படின்னு இறங்க மாட்டேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு இங்கே இறக்கி விட்டுட்டு போயிட்டா அப்ப நான் எனக்கு என்ன பயம் திடீர்னு இறக்கிட்டு இவங்க பாட்டுக்கு வண்டி விட்டு போயிட்டாங்க பாலத்து மேல நிக்கிறோம் அப்படின்னா நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு. பின்ன சரின்னு சொல்லிட்டு கூட்டு போய் விட்டுட்டாங்க. பின்ன விட்டதும் நானும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து சேட் பண்ணிட்டு இருக்கோம். பின்ன அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா சரி நான் அடுத்த நாள் வருவாங்கன்னு பார்த்தா அடுத்த நாள் வரல, அதுக்கு அடுத்த நாள் வரலன்னு ஒரு 1 வீக் பக்கம் வந்து இவங்க வந்து வரல. எனக்கு என்னன்னா அதுக்கு அடுத்த நாள் என்னாச்சு நாங்க சேட் பண்ணும்போது நான் வந்து யதார்த்தமா தூங்கிட்டேன். உடனே சாரு மெசேஜ் இல்ல ஒரு இதுவும் இல்ல இவ பாட்டுக்கு நான் இறக்கி விட்டு வந்தேன்னா அடுத்த நாள் வந்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் கம்மியா தான் பேசணும். சும்மா 2-3 மெசேஜ் அந்த மாதிரி தூக்கம் வருதான்னு கேட்டாங்க. தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷத்துல தூங்கிட்டா. நான் சரி ஏதாவது ரிப்ளை தான் எனக்கு பண்ணுவா போல சொல்லி பார்த்தா ஆன்லைன்லேயே கட்டிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஆன்லைனுங்கிறது போயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இவ தூங்கிட்டா. எனக்கா 2 நாள் வந்து இப்போ ஒருத்தவங்க நல்லா பேசிட்டு ஒரு 2-3 நாள் டக்குன்னு அட்டாச் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு பேசல ஒரு கேப் அப்படி சடனா வந்து மெசேஜே வரல ரிப்ளை. ஆமா அதுக்கப்புறம் வந்து பாத்தியா என்ன அப்போ வந்துட்டு அதெல்லாம் வந்து ஒரு ஃபீலிங்ஸ் தெரியுமா. எங்க போன நீ அப்படி இல்ல நான் அனுப்பிட்டு விடிய காலையில 6 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். விடிய காலையில ஒரு 4 மணிக்கு ரிப்ளை பண்ணிருக்கேன். 4 மணிக்கு ரிப்ளை ஏய் சாரிப்பா நான் தெரியாம தூங்கிட்டோம், ஐயோ நீ என்ன இவ்வளவு மிஸ் பண்றியோ, ஐயோ சாரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பார்த்தா இவங்க தூங்கிட்டாங்க. பின்ன காலையில இருந்துச்சு வந்துட்டு நீ எங்க போன அப்படின்னு சொன்னா இல்ல இந்த மாதிரி தூங்கிட்டா அப்படின்னதுக்கு சொல்லிட்டு தூங்கிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பின்ன அப்பவே வந்துட்டு பரவாயில்ல பையனுக்கு நம்ம மேல பாசம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு பின்ன அந்த நாள் அப்படியே போயிடுச்சு. அப்போ அந்த நாள் வரல, அதுக்கு அடுத்த நாள் வரும். 1 வீக் பக்கம் வரல. நான் இவங்களுக்கும் மெசேஜ் ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சா இந்த மாதிரி நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இவங்களோட வண்டி வந்து சர்வீஸ் கொடுத்துருக்காங்க அதனால வண்டியில போக முடியாது அப்படிங்கிறனாலதான் வந்து இவங்க வரல. ஆனா எனக்கும் மனசே அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சிருச்சு, என்னடா இது இவங்க வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எப்படியாச்சும் வர வைக்கணும் இல்லையா. ஏன்னா வரவே இல்லை. பின்ன நான் என்ன பண்ணா நின்றுட்டு இல்ல எனக்கு பஸ் எங்க ஊர் பஸ் வருது ஆனா வந்துட்டு இவங்களுக்கு தெரியாதுல்ல அது எங்க ஊருக்கு போற பஸ்ன்னு சொல்லி தெரியாதுல. நான் பேரும் தெரியாது ஒன்றும் தெரியாது. அந்த பஸ் எல்லாம் போயிட்டு தான் இருந்திருக்கு எனக்கு தெரியல. முன்னாடி கூப்பிடணும்ல நீ அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டு சரி வரேன் நான் வரேன் அப்படி சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு என்னை வந்து கூட்டு போனாங்க. அப்புறம் கூட்டிட்டு போயிட்டு அவ கூட்டு போகும்போதே வந்துட்டு நல்லா ஒரு 6-7 கிக்கெட் வாங்கி அந்த பைக் டியோல வந்து வச்சுட்டு கரெக்டா அந்த பாலத்திட்டு போகும்போது ஒரு நிமிஷம் இறங்க எதுக்கு எனக்கு இறங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு பண்ணி எடுத்து கையில கொடுத்து புடி உட்காரு எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க என்ன அப்படின்னு. இல்ல ஒண்ணும் இல்ல என்னன்னா அந்த சாக்லேட் எனக்கு கொடுக்குறாங்க அதுக்கு எடுத்து கொடுத்தாலே போதும் வந்துட்டுன்னா ஒரு நர்வஸ் ஆமா. பின்ன எல்லாருக்கும் நான் எடுத்து சாக்லேட் இப்படி கொடுத்துட்டே இருந்தேன் எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு அது வந்து சரி இவளுக்கு ஒரு சாக்லேட் அது எப்படின்னா நிறைய பார்த்துருப்போமே எல்லாம் சாக்லேட்லாம் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ ஃபேஸும் பார்க்கல பேரும் தெரியாது. சாக்லேட் கொடுக்கும்போது ஃபேஸ் தெரியாது 2 பேர்த்தோட அப்பவுமே மாஸ்க் தான். அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு அந்த சாக்லேட் கொடுக்கும்போது எனக்கு ஒரு நர்வஸ் அவ்வளவுதான். நான் வாட்ஸ்அப்ல சொல்றேன் உங்க போட்டோ அனுப்புங்க போட்டோ அனுப்புனா ஒரு போட்டோ அனுப்பல. நானும் தான் கேட்டேன் அப்போ போட்டோ அனுப்பவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி அந்த ஹோட்டல் அப்பதான் கட்டிட்டு இருந்தாங்க மழையும் நல்லா பெஞ்சுனால நாங்க சாக்லேட் கொடுத்தோம் பாத்தீங்களா. சாக்லேட் கொடுத்ததுமே மழை வந்துருச்சு.
மழை வந்ததுமே டக்குன்னு என்ன பண்ணிட்டோம், லைட்டாக தான் வருது பார்த்தா நல்லா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. வண்டியே ஓட்ட முடியல, மூஞ்சியெல்லாம் சுடுசுடுன்னு குத்துது. டக்குன்னு போனால் அந்த ஹோட்டல் அப்போ தான் கரெக்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஹோட்டல் முன்னாடி வந்து ஒரு ஷெட்டு மாதிரி இப்படி நல்லா இந்த இது மாதிரி இருக்கும், அது கீழே போய் நின்றுட்டோம். சாக்லேட் வந்து சாப்பிட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் வந்து என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, சாப்பிட்டுக்கிறேன், சாக்லேட் சாப்பிடும்போது மாஸ்க் கழட்டுவா, ஃபேஸ் பாத்துறலாம் அப்படி சொல்லி தான் வந்துட்டு நான் சாக்லேட் சாப்பிட அப்படின்னு. இல்ல நான் வீட்டுக்கு போய் சொல்றேன், இல்ல நீ சாப்பிடு இந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்டா. அப்பெல்லாம் 2 வார்த்தை தான் பதில் இருக்கும். இல்ல 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 ஏதோ சொன்ன அந்த ஷாக்கிங்ல பேசுவாங்க, அந்த மாதிரி தான் பேசுவாங்க. 2 வார்த்தை தான் பேசுவாங்க பதில். இந்த மாதிரி எல்லாம் பேசுவான்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் வந்து அப்போ நானும் நல்லா பேசுவேன். என்ன நான் நல்லா பேசுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ப நான் என்ன பண்ணேன், மாஸ்க் நான் கட்டினேன். ஆனா லைட்டா இருட்டு இருந்துச்சு, ஒரு வெளிச்சம், ஒரு கொஞ்சம் தான் வெளிச்சம், அதனால ஃபேஸ் அவ்வளவு தெரியல, பிளர்ரா தெரிஞ்சு. அப்ப நான் என்ன பண்ணேன், டக்குன்னு வாங்கி போட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு பின்ன சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் கெத்து, எனக்கு தான் வண்டி எடுத்து தெரியல. ஆனா இப்ப தெரிஞ்சதுதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, சரி நமக்கு வண்டி எல்லாம் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லியிருந்தா பின்ன இவங்க ஓட்ட சொல்லி தருவாங்க. ஆனா அப்ப நான் அப்படியே கெத்து விட்டு நானும் பைக்கே ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வண்டி இருக்கு இல்ல நீங்க கீழே தர இல்ல நான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வண்டி வாங்கி ஓட்டினேன். அப்பயே தெரிஞ்சு அப்ப இப்படி ஓட்டின வண்டி சும்மா சொல்லுன்னு போச்சு R15. அப்புறம் வண்டி ஓட்டிட்டு நாங்க போயிட்டு வீட்டுக்கு போனது எப்பவும் போல சாட் பண்ணிட்டு மறுபடியும் அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு சேம் அதே டைமிங் என்ன கொண்டு வந்து விட வந்தாங்க. அந்த டைம் ஃபுல்லாமே மழை தான், நமக்கு ஒரு செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் மழை, சேம் அதே பிளேஸ். இவங்க என்னோட பேக், நான் ஒரு நல்ல லாங் பேக் போட்டிருப்பேன், அது வந்து கூட நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி அந்த பேக் நல்லா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. அது எல்லாமே வந்து அதை போட்டுட்டு ஷால் ஒரு கையில பேக் ஒரு கையில கூட நான் போட்டுக்கிறேன் சொல்லிட்டு நான் வாங்கி இப்படி போட்டுருந்தேன். இப்படி பார்த்துட்டே இருக்கா, பேக் வாங்கி போட்டப்போ அப்படியே பார்த்துட்டே இருக்கா. எனக்கு புரியல என்ன பேக் என்ன பார்த்துட்டே இருக்கா அப்படின்னு. இல்ல எந்த பசங்களும் வந்துட்டு ஒரு பொண்ணோட பேக் வாங்கி போடும்போது ஒரு மாதிரி ஷேமா ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து போட்டுருவாங்க, ஆனா ஒரு சில பேருக்கு வந்துட்டு அது என்ன சொல்லுவாங்க, ஒரு பொண்ணுங்க போடுறதால நாங்க போடுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவங்க வந்து எடுத்ததும் வாங்கி போட்டாங்க. எனக்கு அவ்வளவு ஆச்சரியம், என்னடா இது நம்ம அவ்வளவு பேசி இருக்கு, நாங்க லவ்வர்ஸ் கூட கிடையாது, சும்மா நாங்க பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது திடீர்னு எப்போ நம்ம வாங்கி போறாங்கன்னா எனக்கு ஒரு சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கு திடீர்னு பார்த்தா இவங்க வந்துட்டு நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு ஒரே நிமிஷம் என் ஆளுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எனக்கா கேட்டது என்னது ஆள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இவங்க மட்டும் தனியா போய் 2 நிமிஷம் போன்ல காதுல வச்சுட்டே இருக்காங்க. என்னடா இது ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்களா, அப்பன்னா என்கிட்ட டைம் பாஸ்க்கு பேசிட்டு இருக்காங்களோ அது இதுன்னு என் மண்டைக்குள்ள. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாசம் சங்கடம் ஆயிடுச்சு. பின்ன ரிட்டர்ன் வந்தாங்க. பின்ன வந்துட்டு நான் வந்து என்கிட்ட அவ்வளவு மூஞ்சி கொடுக்கவே இல்லை. நான் வந்து சரி நார்மலா 2 பேரும் பேசிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நாள் தானே. அப்போ வந்து எனக்கு என்னன்னு புரியல. சரி நானும் விட்டுட்டு சரி வீட்டுக்கு சின்ன கொண்டு போய் விடுறேன் அப்படிங்கும்போது சரி ஓகே சொல்லிட்டு வண்டியில கொண்டு எதுவும் பேசவே இல்லை. அப்படியே நார்மலா அவன் பாட்டு கொஞ்சம் வந்துட்டு இருக்கா. இறங்கி விட்டமே சரி பார்த்து போ அப்படி சொல்லிட்டு நான் சொல்றேன் எதுவுமே சொல்ல மாட்டேன், எதுவுமே சொல்ல அப்படியே நான் பாட்டுக்கு திரும்பி கூட பார்க்காம அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி சொல்லிட்டு என்னடா இது, அப்ப ஆள் இருந்துட்டு எதுக்கு நம்ம கிட்ட பேசணும், எதுக்கு நம்மளை கொண்டு போய் இப்படி விடணும், நம்ம ஆள் இல்லைன்னு தானே நினைச்சோம், அட்லீஸ்ட் ஆள் இருக்கிறது ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட நாங்க ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நாங்க உங்களை மீட் பண்றோம். பாய் பாய்.